கூட்டத்தொடரின் 5ஆம் நாளான இன்று நாடாளுமன்ற மேல் சபை அவைத்தலைவர் ஜெகதீப் தன்கர் தலைமையில் கூடியது. அப்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தாங்கள் கொடுத்த நோட்டீஸை அவைத்தலைவர் நிராகரித்ததால் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஏற்கனவே பட்டியலிடப்பட்ட அலுவல்களை ஒத்திவைத்துவிட்டு முக்கிய விஷயங்கள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று விதி எண் 267 கீழ் பல்வேறு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நோட்டீஸ் கொடுத்திருந்தனர். அந்த நோட்டீஸ்களை அவைத்தலைவர் நிராகரித்தார். இதனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மேல் சபையில் அமளியில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் எம்பி ப. சிதம்பரம் முக்கிய அலுவல் இருந்தால் மற்றொரு நாளில் விவாதிப்பதாக கூறலாம், ஆனால் நிராகரிப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். மாநிலங்களவை தலைவருக்கு உள்ள அதிகாரத்தின்படி நீங்கள் நேரமில்லா நேரத்தில் ஆளும் தரப்பு கொடுக்கும் பிற விவகாரங்களை எடுத்துக் கொள்ளும் போது அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகள் கொடுக்கும் நோட்டீஸுகளை ஏன் எடுத்துக் கொள்ளக்கூடாது என்று திமுக எம்பி திருச்சி சிவா கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. வாக்களிக்காத மாநிலங்களுக்கு எதிரான மனநிலையை பாஜக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், கேலோ இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டது முதல் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எவ்வளவு நிதி வழங்கப்பட்டுள்ளது என மத்திய விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள புள்ளி விவரம் ஓரவஞ்சனையின் மொத்த வடிவம்தான் மத்திய பாஜக அரசு என்பதற்கான சான்றாக உள்ளது. கடந்த 7 ஆண்டுகளில் பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசத்திற்கும் குஜராத்திற்கும் தலா ரூபாய் 400 கோடிக்கு மேல் தந்து தாராளம் காட்டியிருக்கிற மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு வெறும் ரூபாய் 20 கோடியை மட்டுமே ஒதுக்கீடு செய்துள்ளது. விளையாட்டுத் துறையில் இத்தனை ஆக்கப்பூர்வமாக செயல்படும் தமிழ்நாட்டுக்கு வெறும் ரூபாய் 20 கோடியை மட்டும் ஒதுக்கியிருப்பதை நம் மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் என்றும், இது தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்களுக்கு இழைக்கப்படும் மாபெரும் அநீதி. தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்குவதில் தொடர்ந்து பாரபட்சம் காட்டும் பாஜகவின் போக்கை வன்மையாக கண்டிப்பதாகவும், வாக்களிக்காத மாநிலங்களுக்கு எதிரான மனநிலையை மத்திய பாஜக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. நிதி ஆயோக்கின் 9வது கூட்டம் நாளை டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறவுள்ளது. இதில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கலந்து கொள்ள மாட்டார் என கேரள அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இயலாது என்றும், அவருக்கு பதிலாக மாநில நிதி அமைச்சர் KP பாலகோபால் செல்ல அனுமதி கோரியும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கடிதம் எழுதியுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. மத்திய பட்ஜெட் 2024-2025 அறிவிக்கப்படுவதற்கு முன்பே முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளதாக அந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சர்வதேச விண்வெளி மையத்தில் உள்ள சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மூர் ஆகியோர் பூமிக்கு எப்போது திரும்புவார்கள் என்ற தகவல் இதுவரை தெரியவில்லை. அவர்களது ஒரு வார கால விண்வெளி பயணம் தற்போது சுமார் 50 நாட்களை கடந்துள்ளது. அவர்கள் விண்வெளிக்கு பயணித்த விண்கலத்தில் ஏற்பட்டுள்ள ஹீலியம் கசிவு, த்ரஸ்டர் செயலிழப்பு போன்றவற்றுக்கான காரணத்தை அறிவதற்கான முயற்சிகள் நாசா இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக சொல்லப்படும் நிலையில் அவர்கள் பூமி திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் பயணித்த விண்கலத்தில் பூமிக்கு திரும்புவார்களா அல்லது வேறு விண்கலத்தில் வரவுள்ளார்களா என்பதும் தெரிவிக்கப்படாமல் உள்ளது. அவர்கள் சென்றுள்ள ஸ்டார் லைனர் விண்கலம் 90 நாட்கள் வரை மட்டுமே விண்வெளியில் இருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி கோவையில் 2 நாட்களுக்கு கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 1 வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 கிலோமீட்டர் முதல் 41 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு.